ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/8/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடக லக்னம், இருப்பு 2 நாழிகை 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 11:33 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:50 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 7:22 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று காலை 11:33 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:50 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இந்த அஸ்வினி பரணி இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் உங்கள் வீட்டில். அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும், மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கப்சேப், அமைதி, கபர்தார். ஏன் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கும் டென்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நான் ப்ரீகாஷனாக எல்லாருக்குமே சொல்லுவேன். இதை நீங்கள் எடுத்துக்காது உங்களோட விருப்பம், ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கரெக்டாக? ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். கரெக்டாக? அதனால் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். காதலர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மோதல் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் வாராகியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சந்தோஷமான ஒரு நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அதி அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துக்கிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இதே தான் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் இருக்குங்க. ஏன் அப்படின்னா பகைரூன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும், குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி. உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் மிளிரும். தொழில் வியாபாரம் அருமையான திருப்பங்களுடன் அருமையாக நடைபெறும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். அதி அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளுக்காகவே இன்றைக்கி ஒரு சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. அதுவும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இன்றைக்கி குழந்தைகளுக்கு பார்த்து 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 நிறைய வேலை செய்வீங்க. இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, நல்லபடியாக போகும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல ஒரு தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் செல்லும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம். நல்லா படிப்பாங்க. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதற்காக வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானத்தை காண்பார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு நாட்டு மருந்து கடையில் டப்பாவில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதில் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். நேற்றுக்கு தைரியமாக ஒரு சில வேலைகளை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கும் அதே சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானத்தில் இருக்கார். என்ன அப்போ ஒரு வருமானத்தை கொடுப்பார் உங்கள் தைரியத்தின் மூலம். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை புகுத்தி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மையான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம் தான். இன்றைக்கி தாழம்பு குங்குமம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான். அதை வாங்கி அப்படி கொஞ்சம் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ஒரு வருமானம் இருக்குங்க. அதுவும் இந்த ஆட்டோ வேன் இதெல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் இருக்குது. அதேமாரி இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் சில முக்கியமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நேற்றுக்கு ரொம்ப கவனமாக இருந்தீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமாக நீங்கள் அப்படியே சமாளிச்சிட்டிங்க. ரொம்ப அழகாக அப்படியே எப்படி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படியே அழகாக சூப்பராக சமாளிச்சிட்டிங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஓட்டிடுங்க. சரியா? ஆனால் இன்றைக்கி அறிவுபூர்வமாக ஜெயிப்பீங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமான ஒரு சூதனமான போக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும்.
வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் சூப்பர் அதிரடி ஆஃபர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களோட தெளிவான ஒரு அறிவு வெளிப்படும். பொறுமையாக செய்வீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனாலே மேலதிகாரிகள்லாம் உங்களோட வேலையை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில அற்புதமான வேலைகள் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் உங்கள் பேக்கில் வச்சு உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்று கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தீங்க, ஏன்னா வேலை பளுலாம் ஜாஸ்தியாக இருந்தது. சரி, சமாளிச்சிட்டிங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு குறைஞ்சாலும் கொஞ்சம் பரபரப்புக்கு குறைவில்லை. ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். ஆனால் இன்றைக்கி என்ன, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களது நுணுக்கமான அறிவு வெளிப்படும். உத்தியோகத்தில் அற்புதமாக சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். மானியங்கள் அருமையாக வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 ஏலம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு நேற்றுக்கே வந்துட்டார். இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிட்டார். என்ன ஒரு 2.25 நாள் இருப்பாருனோ. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அதி அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த விசா அது எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம்
மனக்குழப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக சிந்தனையோடு இருப்பீங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.